ஒவ்வொரு தேர்தலையும் அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை மாணவர்கள் எப்படி பார்க்கறாங்க? பேசலாமா? அதை பத்தி வாக்குறுதிகளை பத்தி பேசலாமா? எத்தனை வாக்குறுதிகள் இன்னைக்கு செயல்பாட்டுல இருக்கு? கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் செயல்பாட்டுக்கு வரும்படியா இருக்கா இல்லையா? மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பேசலாமா? வாக்குறுதிகள் வந்து அது எப்போ எப்போ வந்து ட்ரெண்டுக்கு வரணும், எப்போ வந்து ட்ரெண்டுக்கு வரும்னா, ஒன்று எலெக்ஷனில் ஒரு ஒரு கட்சி வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் வரும், இன்னொன்று வந்து எலெக்ஷன் ஆரம்பிக்க போகிறதுக்கு மட்டும் வரும். இந்த 2 டைமில் மட்டும்தான் வாக்குறுதிகள் வரும். எலெக்ஷன் ஆரம்பிக்க போகுதுன்னா அந்த அந்த டைமில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்களோ எல்லாத்தையும் அவசர அவசரமாக பண்ண பார்ப்பாங்க. எலெக்ஷனில் ஒரு கட்சி ஜெயிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. பட் அது சொல்கிறாங்களா இல்லையான்றது, சொல்கிறத பண்ணுறாங்களா இல்லையான்றது வந்து தெரியாது. ஸோ அதனால் வந்து ஓட் பண்ணி ஒரு கட்சி வந்து ஜெயிச்சிருச்சுன்னா அவங்க சொன்னதை ஸ்டார்டிங்லேருந்து பண்ணால் நல்லா இருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெஸ்ட் பண்ணாங்கன்னா நிறைய பேருக்கு கிடைக்காம போயிடும். ஸோ இதுதான் வந்து என்னோட. எனக்கு இதுல இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க, மாணவர்கள் என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகளை எதிர்பார்க்கறீங்க? உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு? அதை பேஸ் பண்ணி என்கிட்ட ஓட்டு கேட்க வரக்கூடிய வேட்பாளர் இந்த வாக்குறுதிகளை கொடுத்தா அப்படின்னா அவங்களுக்கு என்னுடைய ஓட்டு இருக்கும் அப்படின்னா என்னென்ன தேவைகள் இருக்கு, என்னென்ன வாக்குறுதிகளை உங்களுடைய வேட்பாளர் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இது இது வந்து நான் இதுக்கு முன்னாடி யோசிச்சதில்லை. பட் இது வரைக்கும் நடந்ததை வச்சு பார்க்குறப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேப்டாப் கொடுத்தது வந்து நான் ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன். ஏன்னா சிஎஸ்சி பேக்ரவுண்ட்லேருந்து வரதுனால. ஸோ லேப்டாப் கொடுத்தனால வந்து நிறைய பேர் வந்து அவங்க எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் அதை வச்சு ஏர்னிங் பண்ணுறாங்க, நிறைய விஷயம் கற்றுக்குறாங்க. ஒரு ஓன் பிஸ்னஸ் நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணுற அளவுக்கு யூஸ் ஆகுதுன்றப்போ வந்து லேப்டாப் இது வரைக்கும் கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். எனக்கு வந்து இது கொடுத்தா நல்லா இருக்கும்னு வந்து எதுவும் இல்லை, சொல்றத கரெக்டா போயிட்டு சேர்த்தா போதும், அதான் என்னோட. இல்ல இப்போ லேப்டாப் கொடுக்கறாங்க, சில திட்டங்கள்லாம் கொடுக்கறாங்க அப்படிங்கும்போது அது மீதான விமர்சனங்களும் வைக்குது. அது வெறும் தேர்தல் ஒரு வாக்குறுதி மட்டும்தான், அது வாக்குகளை கவருவதற்காக கொடுக்கக்கூடிய திட்டங்கள் சொல்றீங்க. ஆனா அந்த லேப்டாப் மூலமா உண்மையா நீங்க பயன்பட்டு சொல்றீங்க இல்லையா? பட் இந்த மாதிரியான கருத்துகளும் பிளாட்ஃபார்ம்ல முன்வைக்கப்படுது, எப்படி பாக்குறீங்க? அந்த லேப்டாப் கொடுக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து வெறும் ஓட்டை குறி வச்சு மட்டும்தான், என்னுடைய ஓட்டை வாங்கறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையுமே நீங்க அந்த லேப்டாப் திட்டத்தினால பயன்பட்டு இருக்கிறதா சொல்றீங்க. இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓட்டு வாங்குறதுக்காக தான் கொடுக்கறாங்கனாலும் சரி, இருந்துட்டு போட்டுமே, பசங்களுக்கு யூஸ் ஆகுதுல்ல. ஸோ ஓட்டுக்கு முடிஞ்சு, இதான் எதிர்பார்த்த ஆன்சர். அவங்க என்ன பர்பஸ்க்கானாலும் கொடுக்கட்டும், ஆனா அதன் மூலமா மாணவர்கள் பயன்பெறாங்களா இல்லையா? மாணவர்கள் பயன்பெறும் திட்டங்களை மாணவர்கள் வரவேற்கிறாங்களா இல்லையா? வந்து லேப்டாப் வந்து தராங்க சார், அது வந்து ப்ராப்பரா எல்லாருக்குமே தர்றது இல்லை. அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது. அதுக்கு எதுக்கு அது தரணும்? இலவசம்னு சொல்லி அது எதுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். நீங்க லேப்டாப் வாங்கியிருக்கீங்களா? எங்களுக்கு இன்னும் லேப்டாப் தரல சார். நான் 3rd இயர் சிஎஸ்சி படிக்கிறேன், எங்களுக்கு இன்னும் லேப்டாப் தரல. அப்ப எதை வச்சு சொல்றீங்க எல்லாமே டேமேஜா இருக்கு? இப்ப சீனியர்ஸ்க்கு வந்து லேப்டாப் கொடுத்துருக்காங்க, அதோட கீபோர்டு எதுவுமே ஒர்க் ஆகல. இலவசம்னு சொல்லி தராங்க, பட் அது ஏன் யூஸ் பண்ண முடியல? அது வந்து ப்ராப்பரா கொடுத்தா நல்லா இருக்கும்ல. சீனியர்ஸ் வந்து 3 பேர் நான் பார்த்தேன், அவங்க எதுவுமே கீபோர்டு எதுவுமே ஒர்க் ஆகல. நிறைய பேர் வந்து கேட்கல, அது அப்படிதான் இருக்கு. ஓகே, இல்ல பட் இது வந்து ஆக்சுவலா நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, டேமேஜ் பீசஸ் இருக்கு, அதை நான் கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னா ரிப்பேரா இருக்குன்னா கண்டிப்பா அதை மாத்தி கொடுப்பாங்க. ஆனா அதை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம அந்த திட்டத்தையே வந்து குறை சொல்வது கரெக்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல. உங்களுடைய கருத்தை நாங்க வந்து தப்புன்னு சொல்லல, உங்க கருத்தை நாங்க எடுத்துக்கிறோம். கரெக்டான ப்ராடக்ட், நீங்க கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட்டை கரெக்டா கொடுங்க அப்படிங்கிறது உங்களுடைய ரெக்வஸ்டா இருக்கு. ஆட்சியாளர்கள் பார்ப்பாங்க, கண்டிப்பா அதை நோட் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன்.